ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி அன்டைடி ஜீனி இந்த லெசனை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸி லெசன். ஸோ இந்த லெசனோட மெயின் தீமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளன்லினஸ். எப்படி நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, அதுதான் இந்த லெசனோட மெயின் தீமே. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நான் ரீட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A long time ago, a young genie called Dara lived inside a magic lamp. He wanted to do his best for those who asked him to grant their wishes. Whenever someone dropped the magic lamp, he came out and asked, "What is your wish?" Then a great cloud of smoke came out of the lamp, and hundreds of things flew through the air. The object appeared in a cloud of dust. Sometimes it was so dirty that you could not be sure that you had got what you wanted. You might have asked for a small bag of gold, but Dara could end up getting you a bag filled with old eggs. Okay, not again. People would cry out, "Oh, Dara, can you never get it right?" Dara had made mistakes with people's wishes so many times that no one wanted him anymore. The lamp ended up being used as paperweight. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஜீனி இருந்துச்சு. ஜீனினாலே தெரியாது, ஒரு இமேஜினரி கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் ரியல். அது வந்து ஆக்சுவலி நம்ம வந்து நிறைய கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்போம். ஜீனினா நல்ல ஜீனி இருக்கும், கெட்ட ஜீனி இருக்கும். ஆனால் இங்கே இருக்க ஜீனி வந்து நல்ல ஜீனி தான். அது வந்து ஒரு மேஜிக் லேம்பில் இருந்துச்சு. ஸோ வந்து என்ன இப்போ நமக்கு வந்து யாராவது போய் அந்த மேஜிக் லேம்பை வந்து லைட்டாக வந்து அதை வந்து இந்த மாதிரி உரசுற மாதிரி பண்ணோம்னா, அது அந்த ஜீனி வெளியே வந்து அவங்களோட விஷ் என்னவோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும், ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். அதுதான் அந்த ஜீனியோட ஒர்க்கேன்ட்டு. ஓகே. ஸோ யாராவது வந்து அந்த மேஜிக் லேம்பை வந்து ரப் பண்ணுறப்ப அந்த ஜீனி வந்து வெளியே வந்து அவங்களோட விஷ் என்னன்னு கேட்கும். ஸோ வந்து அவங்க என்ன விஷ் சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக நிறைவேற்றி கொடுக்கும். ஆனால் அந்த ஜீனி வந்து அந்த மேஜிக் லேம்ப்லேருந்து வெளியே வர்றப்ப அப்படியே ஒரு க்ளவுட் ஆஃப் ஸ்மோக், ஒரு புகை தூசி படிஞ்ச மாதிரி தான் அது பின்னாடி இருக்கும். அப்படியே நிறைய குப்பை மாதிரி அது பின்னாடிலாம் என்ன செஞ்சிட்டோம்னா பறந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அது என்ன பொருள் கொடுக்குதோ அந்த பொருள்லையுமே என்ன இருக்குன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ sometimes it was so dirty that you could not be sure that you had got what you wanted. You might have asked for a small bag of gold. ஸோ மேபி ஒரு ஸ்மால் பேக் ஆஃப் கோல்டு கேட்டால் டாரா வந்து என்ன கொடுக்கும்னா ஒரு ஓல்டு எக்ஸ், ஒரு பேக் ஃபில்டு வித் ஓல்டு எக்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அது கொடுக்குற எல்லா பொருளுமே எப்படின்னா ரொம்ப டஸ்டியாக இருந்துச்சு. ஸோ வந்து யாருமே வந்து அதுக்கடுத்து வந்து டாரா வந்து பார்க்கல. இந்த டாரா அப்படிங்கிறது யாருமே கிடையாது. இந்த ஜீனியோட நேம் தான் டாரா. ஸோ வந்து அதை வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கணும். ஸோ அந்த ஜீனியோட நேம் தான் என்னென்னா டாரா. ஓகேங்களா? ஸோ அதை வந்து திருமருக்கு வந்து மறுபடியும் சரி செஞ்சு அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டாரா வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் போன பிறகு வந்து டாராவை வந்து யாருக்குமே அந்த லேம்பை வந்து யாருமே வந்து இது பண்ணல. அது யாருமே தொடுறதுக்கு வந்து விரும்பலை. ஓகேங்களா? ஸோ த லேம்ப் எண்டட் அப் பீயிங் யூஸ்ட் அஸ் அ பேப்பர் வெயிட். அதாவது ஒரு பேப்பர் வெயிட் மேலே வந்து நம்ம வந்து ஏதாவது திங்ஸ் வைப்போம் பார்த்தீங்களா, ஒரு வெயிட், அது மாதிரி போயிடுச்சு. ஓகேங்களா? அது கொஞ்ச நாள் போன பிறகு அதை வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு ட்ராஷஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஓகே. ஸோ புவர் டாரா ஹீ பிகேம் சேட் அண்ட் டிட் நாட் கம் அவுட் ஆஃப் த லேம்ப் ஃபார் மெனி. ஸோ ரொம்ப வருஷமாக வந்து டாரா வந்து அந்த லேம்பை விட்டு வெளியே வராமல் இருந்துச்சு. ஸோ இந்த லெசனில் பார்க்கலாம் வாங்க. ஒன் டே a lonely boy called Salim found the lamp in a rubbish heap. ஓகேங்களா? ஸோ ரப்பிஷ் ஹீப் அப்படின்னா வந்து ஒன்றுமே கிடையாது. அதாவது நமக்கு தேவையில்லாத பொருட்களை வந்து போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரப்பிஷ் ஹீப்னு சொல்லுவோம். I wonder if there's a genie inside. He thought maybe he can help me find a friend. Salim rubbed the lamp, but nothing happened. Then he heard the sound of someone crying. "Is that you, Genie?" the boy asked, bringing his face closer to the lamp to hear better. "Why are you crying?" "No one wants me," Dara sobbed. "I have been waiting inside this lamp for so many years, but no one asked me to grant their wishes." Salim felt sorry for the genie, but what could he do? He thought and thought. Then he came with an idea. "Can you grant me a wish?" he asked. "I want to enter and leave your lamp just like you whenever I want." "That's a little difficult," the genie said, sounding worried, "but let me see." The lamp shook a little in Salim's hand.
There was a sound of hurried activity. Then Dara said, "Your wish is granted." The next moment, Salim vanished and reappeared in what looked like a very large, messy room. He was inside the lamp. Achoo, he sneezed. Looking around, he realized what Dara's problem was. He was untidy. Being a genie, Dara had all kinds of things inside his lamp, but everything lay scattered. Pile of jewelry were mixed with books, half open boxes spilled over with toys and clothes fit for a king. இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். இதில வந்து ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஒரு லோன்லி பாய். அந்த பாயோட நேம் என்னன்னா சலீம். அவன் வந்து ரொம்ப தனிமையில இருக்கிற மாரி ஃபீல் பண்ணான். அவனுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ, அவன் வந்து போறப்போ வந்து என்ன செய்வான்னா, ஒரு அந்த ரப்பிஷ் ஹீப் அந்த ரொம்ப அந்த தேவையில்லாத பொருளெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு லேம்ப் பார்ப்பான். ஓகேங்களா? அந்த லேம்ப பார்த்தா, ஸோ மேபி ஹி கேன் ஹெல்ப் மீ. ஸோ அந்த லேம்ப்ல வந்து ஜீனி இருக்குன்னு தெரியும்ல. ஸோ வந்து சலீம் வந்து என்ன நினைப்பான்னா, ஒருவேளை எனக்கு வந்து யாருமே ஃப்ரெண்ட் இல்ல. ஸோ வந்து இதால எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட வந்து குடுக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னா, அந்த ஜீனிய போய் தொடுறப்ப ஒண்ணுமே நடக்காது. அந்த ரப் பண்ணுவான், ஒண்ணுமே நடக்காது. பட் ஆனா இவனுக்கு வந்து ஒரு சவுண்ட் மட்டும் கேட்கும். யாரோ அழுகுற மாரி ஒரு சவுண்ட் கேட்கும். அப்ப அவன் கொஸ்டின் கேட்பான், "இது ஜீனியான்னு?" கேட்கிறப்ப, ஸோ அப்படியே அந்த அவனோட ஃபேஸ வந்து அந்த லேம்ப்ல வந்து கொண்டு வந்து பார்க்குறப்ப, அந்த ஜீனி உள்ள இருந்து அழுதுட்டு இருக்கும். ஸோ "ஏன் அழுகுற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "என்னைய வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும்னா, அந்த ஜீனி வந்து ரொம்ப அப்படியே கத்தி அழுகும். ஸோ அந்த இதில வந்து நான் இங்க வந்து இந்த லேம்ப்ல வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறேன். யாருமே என்ட்ட வந்து விஷ் கூட அவங்களோட விஷ வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. விருப்பத்த வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ சலீம் வந்து இத கேட்டோனே ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அ ஸோ இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனும் யோசிப்பான். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப, இவன் ஒரு விஷ் கேட்பான். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "நானும் உன்ன மாரியே இந்த லேம்புக்குள்ள வந்து எனக்கு விருப்பப்பட்ட நேரம்லாம் நான் உள்ள வரணும்." அப்படிங்கிற மாரி ஒரு விஷ் கேட்பான். இது கேட்ட ஜீனிக்கு வந்து இது வந்து ரொம்ப இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி எப்படியும் அந்த விஷயம் வந்து கிராண்ட் பண்ணிரும் அவனுக்கு. சரியா? ஓகேங்களா? அப்படியே வர்றப்ப ஒரு சின்ன கொஞ்ச நேரத்தில வந்து அவனும் அப்படியே அப்படியே மறைஞ்சு என்ன செஞ்சுருவான்னா, அ ஒரு இடத்துக்கு வருவான். அந்த இடத்த பார்த்தா ஃபுல்லாமே டர்ட்டியா இருக்கும். அதுதான் அது ஜீனி இருக்கிற பிளேஸ் அந்த லேம்ப். பார்த்தீங்கன்னா, எல்லாமே மெஸ்ஸிங்கா இருக்கும். மெஸ்ஸிங்னா அங்க, இங்க சிதறி கிடக்கும். அது இருக்க வேண்டிய பிளேஸ்ல இருக்காது. அந்த ஜீனி என்னென்ன விஷ் பண்ணணுமோ, விஷ வந்து ஃபில் பண்ணணுமோ, அது எல்லா பொருளுமே வந்து ஒரு பிளேஸ்ல இருக்காது. அவன் ஃபர்ஸ்ட்டு சலீம் என்ட்ரோனே ஒரு தும்மல், அச்சூ! அப்படின்னு சொல்லி ஒரு தும்மல் தான் விடுவான். அவ்வளோ அளவுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கும். ஸோ இப்ப தான் சலீம்க்கு தெரியுது, ஏன் வந்து டாராவ வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. டாராவோட ப்ராப்ளம் என்ன? அந்த ஜீனியோட ப்ராப்ளம் என்ன? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில பார்த்தீங்கன்னா, என்ன திங்ஸ் எங்கெங்க மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அதில குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க அடுத்து பார்க்கலாம். "த பிளேஸ் ஹேடன்ட் சீன் அ டஸ்டர் இன் இயர்ஸ்." ரொம்ப வருஷமா அது வந்து ரொம்ப டஸ்டியா இருந்திருக்கு. ஸோ வெனெவர் த ஜீனி டுக் சம்திங் டு ஃபுல்ஃபில் அ விஷ், அ கிளவுட் ஆஃப் டஸ்ட் ஃப்ளூ. ஸோ எப்ப யாரோட விஷ வந்து ஃபில் பண்றதுக்காக ஜீனி வெளிய வந்தாலும், அந்த ஜீனி வந்து அப்படியே அழுக்கா தான் வெளிய வந்து நிக்கும். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கிளவுட் ஆஃப் டஸ்ட்டே இருக்கும். "I'm sorry," said Dora, looking ashamed. "I was always busy and never had time for cleaning." The boy remembered what his mother often told him: "Clean your room every day, no matter how busy you are." She had said, "The more important your work is, the more you should keep your things in order." Salim said, "Let us clean your lamp." The genie agreed gratefully. With a flick of his fingers, he produced brooms and dusters, and they got to work. It took Salim and Dara quite a few days, but when they finished, everything gleamed and was in its correct place. Now it was easy to find whatever was asked. சரி இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அந்த இடத்த பார்த்துட்டு. அப்போதைக்கு வந்து அந்த ஜீனி அந்த டாரா சொல்லும், எனக்கு வந்து நான் ரொம்ப பிஸியா இருக்கனால இந்த பிளேஸ்லாம் கிளீன் பண்ண எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லி சொல்லிரும். அப்போதைக்கு வந்து தான் அந்த சலீமுக்கு வந்து அவங்க அம்மா சொன்னது நினைப்புக்கு வரும். என்னன்னா, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "டெய்லி வந்து நம்ம ரூம வந்து கிளீன் பண்ணணும். நம்ம வந்து எவ்வளோ பிஸியா இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஸோ த மோர் இம்பார்ட்டன்ட் யுவர் ஒர்க் இஸ் த மோர் யூ ஷுட் கீப் யுவர் திங்ஸ் இன் ஆர்டர்." நம்மளோட திங்ஸ வந்து கரெக்ட்டா அந்தந்த பிளேஸ்ல வந்து அத வைக்கணும். சொல்லிட்டு, சரி நமக்கு வந்து இத கிளீன் பண்ணலாமான்னு கேட்கிறப்ப, ஜீனி வந்து என்ன செஞ்சிரும்னா, ரொம்ப சந்தோஷமா கிளீன் பண்ணும். ஸோ 2 பேருமே சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா, நல்லா கிளீன் பண்ணிருவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த தாராவோட அந்தந்த பிளேஸ் அதாவது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த பிளேஸில வந்து வச்சுருவாங்க. அவ்வளோ நீட்டா ஆயிடும் அந்த பிளேஸே. சூன் பீப்பிள் பிகன் டூ கால் அப்பான் டாரா ஒன்ஸ் மோர். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மக்கள்லாம் வந்து அந்த லேம்பை வந்து ரப் பண்ணி ஜீனியை வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப ஜீனிக்கும் ஹாப்பி ஆயிரும். சலீமுக்கு வந்து ஒரு குட் ஃப்ரெண்டும் கிடச்சிருவாங்க. அந்த குட் ஃப்ரெண்ட் யாருன்னா அந்த டாரா தான். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாயிருவாங்க. அண்ட் த ஜீனி லேர்ன் தட் நத்திங் கிரேட் கேன் பி அச்சீவ்ட் வித்தவுட் ஆர்டர் அண்ட் கிளீன்லினஸ் இன் ஆல் திங்ஸ். அதாவது ஜீனி இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுன்னா, நம்ம க்ளீன் பண்ணிக்கிறத காட்டிலும் வேறு எதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறத இதை ஃபீல் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் நம்மளோட திங்ஸ், நம்மளோட வீடு, நம்மளோட ரூம் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்குவோம், க்ளீனாக வச்சுக்குவோம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.